இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏஐகே பைப்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த கம்பெனி 2017 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா HDPE ஃபிட்டிங்ஸ், MDPE பைப்ஸ், PR பைப்ஸ், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், கேஸ் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் செக்டார்ஸ். இந்த கம்பெனி 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. ஜெய்ப்பூர், ராஜஸ்தான்ல தான் இவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. இந்த நிறுவனம் ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராடக்ட்ஸ், இதுல டெக்னீஷியன்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், இன்ஜினியர் இவங்கெல்லாம் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்ரூவ்டு செவரல் அத்தாரிட்டிஸ், அதாவது BIS, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அண்ட் கெயில். ஏஐகே பைப்ஸ் பார்த்தோம்னா வாட்டர் சப்ளை, அதுக்கப்புறம் செவரேஜ் மேனேஜ்மெண்ட் சப்ளையர், ராஜஸ்தான் அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்டு இருக்காங்க. ஜூன் 30, 2023 இந்த நிறுவனத்தோட மொத்த வருவாய் பார்த்தோம்னா 1400.42 lakhs சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரிக்கு அப்புறம் சரி செய்யப்பட்ட லாபம் பார்த்தோம்னா 101.97 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி ISO 9001:2015 சர்டிஃபைட் வாங்கியிருக்காங்க. ஜூன் 30, 2023 நிலவரப்படி இந்த கம்பெனியில 23 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா கட்டிங் எட்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அட்வான்ஸ்டு மெஷினரி ஃபார் ப்ரெசிஷன், ஜீரோ டெஃபெக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி அவுட்புட், என்ஹான்ஸ்டு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. இந்தியாவில் HDPE பைப்ஸ் குறைந்தபட்சமா 2026 CAGR ரிப்போர்ட் படி 10.41% growth இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐகே பைப்ஸ் இந்த கம்பெனி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட பியர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தா ரெக்ஸ் பைப்ஸ் அண்ட் கேபிள்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் லிமிடெட். இப்போ ஏஐகே பைப்ஸோட எபிட்டா மார்ஜின் பார்த்தோம்னா 9.97 கொடுத்துருக்காங்க. ரெக்ஸ் பைப் பார்த்தோம்னா 7.72, பிரின்ஸ் பைப்ஸோட நம்ம பார்த்தோம்னா 9.55 கொடுத்துருக்காங்க. பேட் மார்ஜின் ஏஐகே பைப்ஸோடது 6.16, ரெக்ஸ் பைப்ஸோடது பார்த்தோம்னா 3.07, பிரின்ஸ் பைப் 4.48 இதில் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பார்த்தோம்னா ரெக்ஸ் பைப்ஸோடது 15.75% கொடுத்துருக்காங்க. பிரின்ஸ் பைப்ஸ் 8.86%, ஏஐகே பைப்ஸ் பார்த்தோம்னா 18% கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட PE ரேஷியோ பார்த்தோம்னா 21.54 கொடுத்துருக்காங்க. ஓவரால் இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ 31.91. ஸோ இங்கே டிப் கம்மியாக இருக்கிறதுனால அண்டர் ப்ரைஸில் தான் இவங்க இது கொடுக்குறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி விட குறைவான ப்ரைஸில் தான் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ரெவென்யூ 2022 விட 2023 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எபிட்டா மார்ஜின் பார்த்தோம்னா 2022 விட 23 அதிகமாக இருக்கு. ஸோ அதே மாதிரி பேட், EPS, ROC இதெல்லாம் பார்த்தோம்னா 2022 விட 2023 அதிகமாக இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம்னா 2022 விட 2023 இவங்க டெப்ட் நிறைய பே பண்ணியிருக்காங்க. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இவங்க பிளான்ட் அண்ட் மெஷினரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமா அவங்களோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்கு. 77% இதில் கொடுத்துருக்காங்க. 2022 விட 2023 இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்பெனி ஜீரோ டெஃபெக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை அனாலிசிஸ்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி HDPE பைப்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுல தான் அரௌண்ட் 98% இவங்களோட ரெவென்யூ அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட் டிமாண்ட் இதுல பார்த்தோம்னா CAGR படி 11.2% 2026 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால HDPE பைப்ஸ் ஃபியூச்சர்ல இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். HDPE பைப்ஸ் பார்த்தோம்னா இதுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகவும் இருக்கு. ஃபியூச்சர்ல இது டெவலப் ஆக வாய்ப்பும் இருக்கு.
குளோபல் மார்க்கெட் டிமாண்ட் படி அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மார்க்கெட்ல HDPE பைப்ஸும் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு டிமாண்ட் வந்து அதிகமாகவே இருக்கு. 2020 குளோபல் மார்க்கெட் பிரைஸ் $837 பெர் மில்லியன் டன். 2022 பார்த்தோம்னா 1216 பெர் மில்லியன் டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CAGR படி குளோபல் மார்க்கெட் 2022 17 பில்லியன், 2032 6% இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் ஆஃப் கஸ்டமர் ரெவென்யூ பார்த்தோம்னா டாப் 10 கஸ்டமர்ஸ்ல தான் இவங்களுக்கு 100% ரெவென்யூ கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் பேசிஸ் அப்படிங்கிறது அவங்க கிட்ட கம்மியாக தான் இருக்கு. ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்றவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்பெனியோட IPO பார்த்தோம்னா இவங்க ஓப்பனிங் டேட்டா டிசம்பர் 26 சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட்டா டிசம்பர் 28. ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா 10 rupees per ஷேர் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் 89 per ஷேர். லாட் சைஸ் பார்த்தோம்னா 1600 ஷேர்ஸா சொல்லியிருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 15.02 crore. லிஸ்டிங் அட் BSE SME. AIK பைப்ஸ் அண்ட் பாலிமர்ஸ். இப்போ இவங்களோட IPO லாட் சைஸ் பார்த்தோம்னா ரீட்டைல் ட்ரேடரா இருக்கிறப்போ ஒரு லாட் அப்படிங்கிறது 1600 ஷேர்ஸ் இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க பை பண்ற மாதிரி இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பார்த்தோம்னா 1,42,400 ரூபாய் வருது. இப்ப இந்த கம்பெனியோட IPO டைம்லைன் பார்த்தோம்னா இவங்க ஓப்பனிங் டேட்டா டிசம்பர் 26 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டேட்டா டிசம்பர் 28. அலாட்மெண்ட் ஆகிற டேட் பார்த்தோம்னா டிசம்பர் 29. உங்க டிமேட் அக்கௌண்ட்ல இந்த ஷேர் கிரெடிட் ஆகிற டேட் January 1 சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தோம்னா January 2, 2024. கட் ஆஃப் டைம் ஃபார் UPI மேண்டேட் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா டிசம்பர் 28 கொடுத்துருக்காங்க.